ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னோட இனிய வணக்கங்கள். இன்றைக்கான வீடியோ என்னென்னா, கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் உங்களோட குழந்தைய வயிற்றில் இருக்கிறப்ப எந்த மாதிரி கவனமாக பார்த்துக்கணுங்கிறத பற்றின வீடியோ தான் இன்றைக்கான வீடியோ. சரிங்களா? அதாவது நீங்கள் கர்ப்பம்னு தெரிஞ்சாவே, அதாவது எப்படின்னா, நீங்கள் 10 மாதம் சுமந்து வைக்க போகிற குழந்த அது. சரிங்களா? அது பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த ஆஸ்பத்திரி செலவும் இல்லாமல் நல்ல ஹெல்த்தாக நீங்கள் உங்கள் குழந்தைய பாதுகாக்கணும்னா, நான் சொல்கிற இந்த டிப்ஸை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான நல்ல எடையுள்ள குழந்த உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? முதல்ல இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் கர்ப்பம்னு தெரிஞ்சாவே ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் பதிவு பண்ணியிருப்பீங்க. அவங்க கொடுக்குற மாத்திரை மருந்தை முதல்ல நீங்கள் கரெக்டாக சாப்பிடணும். சரிங்களா? அவங்க கொடுக்குற இரும்புச்சத்து மாத்திரையெல்லாம் கரெக்டாக சாப்பிடணும். அடுத்தது அங்கன்வாடி மையத்தில் போயிட்டு சத்து மாவு வாங்கி சாப்பிட சொல்லுவாங்க. அப்படி சத்து மாவு வாங்கி சாப்பிட சொல்கிறப்ப நீங்கள் அதை கரெக்டாக வாங்கி நீங்கள் சாப்பிடணும். அதை விட்டுட்டு நீங்கள் எனக்கு அந்த சத்து மாவு பிடிக்காது, எனக்கு சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை தவிர்த்துட்டிங்கன்னா, அந்த சத்து குறைபாடோட தான் உங்கள் குழந்த உங்கள் கையில் கிடைக்கும். இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து அவங்க இரும்புச்சத்து மாத்திரை சாப்பிட சொல்லி கொடுப்பாங்க. அதை நீங்கள் கரெக்டாக சாப்பிடணும். ஒரு சில கர்ப்பிணி பெண்கள் என்ன பண்ணுறாங்க, எனக்கு இரும்புச்சத்து அந்த மாத்திரை சாப்பிட்டா ஒரு மாதிரி இரும்புச்சத்து வாடை வருது, அதனால் என்னால் சாப்பிட எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இரும்புச்சத்து மாத்திரையை அவங்க சாப்பிட்றதில்ல. சரிங்களா? அப்படியெல்லாம் எதையும் நீங்கள் தவிர்க்கக்கூடாது. இரும்புச்சத்து மாத்திரை எதுக்கு சாப்பிட சொல்கிறாங்க, உங்கள் குழந்தைக்கு எலும்பெல்லாம் நல்ல கருவிலேருந்து வளரையிலேயே எலும்பெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அடுத்தது ஸ்கின்னெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த இரும்புச்சத்து மாத்திரை கொடுக்குறாங்க. இதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர்த்துக்கு இந்த இரும்புச்சத்து மாத்திரை சாப்பிட்றதுனால என்ன பயன்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. சரிங்களா? அதனால் என்னோடய வீடியோ பார்த்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இரும்புச்சத்து மாத்திரையை தயவு செஞ்சு எந்த கர்ப்பிணி பெண்களும் தவிர்க்காமல் சாப்பிடணும். சரிங்களா? அடுத்ததுக்கு நல்லா கர்ப்பமாக இருக்கிறப்ப, இப்போ ஒரு சிலருக்கு உடம்பு ரொம்ப வீக்காக இருக்கும். வீக்காக இருக்கிறப்ப டாக்டர் சொல்லுவாங்க, ரொம்ப ஹெவியாக ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி உடம்பு வீக்காக இருக்கிறவங்க நார்மலாக வீட்டில் இருக்கிற ஒர்க்கை பண்ணிவிட்டு எப்போவுமே நல்லா ஆக்டிவாக இருக்கணும். எனக்கு ஒரு மாதிரி மசன்னு இருக்குது, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் சோர்ந்து போயிருந்தீங்கன்னா, உங்கள் வயிற்றில் இருக்க குழந்தையும் சோர்ந்து போய் தான் இருக்கும். நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ஹெல்த்தாக இருக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் குழந்த நல்லா ஹெல்த்தாக இருக்கும். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து உங்களோட ரத்தம்லாம் டெஸ்ட்டு பண்ணுவாங்க. டெஸ்ட்டு பண்ணாங்கன்னா, நீங்கள் மாதமாக இருக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ ரத்தம் இருந்துச்சு, இப்போ மாதமானதுக்கப்புறம் எவ்வளோ ரத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்கணும். டாக்டர்கிட்ட கேட்க முடியலனாலும் உங்கள் ஏரியா நர்ஸு இருப்பாங்க. கர்ப்பமாக இருக்கையில் ஒரு பெண்ணுக்கு நார்மலாக எவ்வளோ ரத்தம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கணும். கேட்டுட்டு உங்களுக்கு ரத்தம் கம்மியாக இருந்துச்சுன்னா, ரத்தம் ஊறக்கூடிய பொருளை நீங்கள் சாப்பிடணும். மெயினாக முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை, பீட்ரூட்டு, அடுத்து கேரட்டு, இந்த மாதிரி ரத்தம் ஊறக்கூடிய பொருள் அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கணும். ஏன்னா உங்கள் குழந்த வளர்கிறது மெயினாக வளர்கிறதுக்கு மெயின் ரத்தம் தேவை. சரிங்களா?
உங்களுக்கு வந்து ரத்தம் ரொம்ப கம்மியாக இருந்து, ஏன்னா குழந்தை வளர 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 குழந்தை உங்களுக்கும் ரத்தம் தேவை, அந்த குழந்தைக்கும் ரத்தம் தேவை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ரத்தம் ஊறக்கூடிய பொருளை அதிகமாக எடுத்துக்கணும். சரிங்களா? உங்களுக்கோசரம் நீங்கள் சாப்பிடக்கூடாது, உங்கள் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கோசரம் நீங்கள் சாப்பிட்டே ஆகணும். சரிங்களா? இதை விட்டுட்டு எனக்கு அது சாப்பிட பிடிக்காது, எனக்கு இது சாப்பிட பிடிக்காதுன்னு நீங்கள் தவிர்த்திங்கன்னா உங்களுக்கு ரத்தம் கம்மியாக இருக்கும். அப்போ வந்து உங்கள் வயிற்றில் இருக்க குழந்தையும் ரத்தம் கம்மியாக தான் இருக்கும். பிறக்கையில் ரத்த சோகையோடு தான் பிறக்கும். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து வந்துட்டு உங்களோட ப்ரெஷரையும் பார்த்துக்கணும். ப்ரெஷர் பார்த்துட்டு ப்ரெஷர் வந்து ஹை லெவலில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்களோட ப்ரெஷர் வந்து நார்மலாக இருக்கிற அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா? எப்படின்னா ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் காரமெல்லாம் அதிகம் சேர்த்துக்கக்கூடாது. காரம், உப்பு இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கணும். இதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு சல்லு புல்லுன்னு தான் சாப்பிட பிடிக்குது, சப்பை குழம்பு சாப்பிட்டா எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி நீங்கள் காரமாக சாப்பிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ப்ரெஷரை அதிகமாக்கும். அதனால வந்துட்டு உங்களுக்கு வந்து குறப்பிரசவம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நல்லா ஆக்டிவாக வேலை செய்யணும். எனி டைம் வந்துட்டு படுத்து தூங்கிட்டே இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரம்னா ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் பகலில் தூங்கினாவே போதும். நார்மலாக எப்போவும் வேலை செய்கிற மாதிரி செய்யலாம். அடுத்து என்னன்னா வந்து உங்களுக்கு வந்துட்டு கால்லெல்லாம் வீக்கம், நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறப்ப வந்துட்டு உங்களுக்கு கால்லெல்லாம் வீக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள்லாம் வந்துட்டு இந்த நீர் சம்பந்தமான காய்கறிகள், அதாவது எதுனா சௌச்சௌ, சொரக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கணும். அப்போ வந்துட்டு அதெல்லாம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு காலில் வீக்கமெல்லாம் வராது, நீர் வந்து நல்லா இறங்கும். நிறைய பேத்துக்கு கர்ப்பமாக இருக்க பெண்களுக்கு பாருங்கள் நீரே இறங்காது. அதாவது எப்படின்னா யூரின் போகாமல் கால்லாம் வீக்கம் வந்துடும், கால் தொடெல்லாம் வீக்கம் வரும். அப்படி இருக்கிறப்ப அந்த மாதிரி வீக்கம் இருக்க பெண்கள் என்ன பண்ணும், நீரழிவு உள்ள முருங்கைக்கீரை, அடுத்தது சொரக்காய், இந்த சௌச்சௌ, அடுத்தது இந்த பூசணிக்காய் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நீர் நல்லா இறங்கும். அடுத்தது கால் வீக்கம் வராது. அடுத்து என்ன, இந்த நீர் சம்பந்தமான நோய் எதுவுமே உங்களுக்கு வராது. அடுத்தது சூட்டு வலி வராது. இதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? டாக்டர்ஸ் சொல்கிற மாதிரிக்க கரெக்டான முறையில் மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா ஹெல்த்தாக, அதாவது எப்படின்னா கர்ப்பமாக இருக்க பெண்கள் வீட்டில் 1000 சண்டை சச்சரவு இருந்தாலும் எனி டைம் அதையே நினச்சிட்டு இருக்காமல் நல்லா சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்களோ உங்கள் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கும் அது நல்ல ஹெல்த்து ஆரோக்கியத்தை கொடுக்கும். சரிங்களா? நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஹெல்த்தான குழந்தை கிடைக்கிறதுக்கு 100% நான் கேரண்டி தரேன். சரிங்களா? அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ. அடுத்து என்னோடய வீடியோ பாருங்கள். வீடியோவுக்கு மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். தேங்க்யூ.